ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிட்னி தண்டர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 16வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி ஷோ கிரவுண்டு. ஸோ சிட்னியில் வச்சு தான் நடக்குது. ஸோ சிட்னி தண்டர்ஸோட ஹோம் கிரவுண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி விளாண்ட 2 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2மே பார்த்தீங்க அப்படின்னா அவே கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சிட்னி தண்டர்ஸோட ஹோம் கிரவுண்டில் மறுபடியும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த 2 டீமும் இது வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த வருஷமும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்த் ஸ்காட்சஸ் வந்து டேபிளில் 7th 8th பொசிஷனுக்கு மாறி போயிட்டுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் வந்து இந்தளவுக்கு லோவாக இருந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 டீமில் இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பொசிஷன் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் முக்கியமான அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து ஆக்டிவாக இருப்போம், கொடுத்துட்ருப்போம். வீடியோவில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கட்டாக நம்மளால் பேச முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ மற்ற டைம் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரிக்கெட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிட்டே இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கு நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுற ஐடியாஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு, ஸோ ஸ்மால் லீக் டீமு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 35 டொமஸ்டிக் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 17 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 18 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 150 ஆவரேஜ் ஃபஸ்ட் பெட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரௌண்டில் இருந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 203 லோவர் ஸ்கோர் 15 ஆல் அவுட்டு. ஸோ இந்த நம்பர் உங்கள் எல்லாருக்குமே மறக்காமல் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் லெவலில் நடக்கக்கூடிய மேட்சஸில் 15 ரன்னுக்கு ஆல் அவுட் பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து ஃபஸ்ட் டைமு. சிட்னி தண்டர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆயிருந்தாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, 2022 நினைக்கிறேன் சம்திங்கில். ஸோ ஆயிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிஎல்எஸில் வந்த ஸ்கோரு. ஸோ இந்த மேட்ரிக்குள்ள மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பக்கம் தான் போயிருந்தது. ஸோ ஸ்பின்னர்ஸ் கூட கம்பேர் பண்ணல இப்போ நீங்கள் நோட் பண்ணுங்கள், 6 விக்கெட் ஃபஸ்ட் மேட்ச்சில், 2 விக்கெட் செகண்ட் மேட்ச்சில், 3 விக்கெட் தேர்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலாக 11 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே எடுத்திருக்காங்க இந்த 3 மேட்சஸில். பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்சில் 6 விக்கெட்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ். ஓவரால் நம்ம பார்க்கல 10 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸே வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ பெருசாக பேஸ்க்கும் ஸ்பின்னுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் சைடு நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். தன்வீர் சங்காலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 17 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 7 முறை பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸும், 10 முறை பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிபிஎல்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இது ரெப்ளிகேட் பண்ணுறாங்களா இல்லை வார்னரோட கேப்டன்சியில் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ் வந்து ஹோமில் வின் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் 11 டேவிட் வார்னர், கேமரன் பேன்க்ராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜசன் சங்கா லாஸ்ட் மேட்ச் ஒரு ரைட் தம்பில் ஒரு இன்ஜுரி வந்துருந்தது. ஸோ வராரா உள்ள இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒலிவர் டேவிஸு, ஷெஃபின் ரதர்ஃபோர்டு, சாம் பில்லிங்ஸு, டேனியல் சாம்ஸு, கிறிஸ் க்ரீனு, டாம் ஆண்ட்ரூஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன், வெஸ்ஸேகன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் வந்து இருக்காங்க. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டராக இருக்கட்டும். நான் எந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் வார்னர், பேன்க்ராஃப்ட்டு, ஒலிவர் டேவிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் உள்ளே வந்த பில்லிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரதர்ஃபோர்டும் பார்த்திங்க அப்படின்னா குவிக்காக அவுட் ஆகிட்டார். ஸோ 45 for 4 நினைக்கிறேன் சம்திங். ஜசன் சங்கா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ சாம் பில்லிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டவுன் தி ஆர்டரில் வந்தாலும், அதாவது அவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 3க்குள்ளே இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 5ல் தான் வந்திருந்தார். பட் அப்படி வந்திருந்தாலுமே அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடாப்ட் ஆகி
ஆகி ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர்ஸ் வந்து அடித்து கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டீம் வந்து பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கல, டேனியல் சாம்ஸு, கிறிஸ் க்ரீனு, லாக்கி ஃபெர்குசன், வெஸ்ஸேகர் இந்த 4 போலர்ஸும் அவங்களோட ஃபுல் ஓவர்ஸை போல் பண்ண போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஷேர் ஆன மாதிரி ஆகும். ஜசன் சங்கா வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர் மேக்ஸ்வெல் விக்கெட்டை தூக்கியிருந்தார். ஸோ அவர் இந்த 11ல் இருந்தார் அப்படின்னா 1 ஓவர்லேருந்து 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். நல்ல பிளேயர். ஸோ லாஸ்ட்டு ஒரு 2 சீசன் முன்னாடி கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ்க்கு கேப்டனாக இருந்தார். ஸோ சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வந்த ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கேப்டன்சிலேருந்து எடுத்து க்ரீன்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ வார்னர்கிட்ட அந்த கேப்டன்சி போயிருக்கு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் ஹெட் 26, வெனியில் 36 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஆஸ் யூஸ்வல் வார்னர் பார்த்திங்க அப்படின்னா டச்சில் வந்த மாதிரி இப்போ வரைக்கும் தெரியலை. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரி ஒரு பாலில் போல்ட் ஆகிட்டு போகக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ ஓவர் தி விக்கெட்லேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்புக்கு வர பாலில் பார்த்திங்க அப்படின்னா டிவிட் ஆகி விக்கெட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வார்னர் பேட்லேருந்து டீசன்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். வென்யூ ரெக்கார்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கு நீங்கள் சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஸில் வந்து நீங்கள் வார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேன்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 நாட் அவுட்டில் முடிச்சிருந்தார். ஹெட்டுகட்டில் 45, வெனியூவில் 78. ஒரு டிஃபால்ட் சிவிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கேமரன் பேன்கிராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜசன் சங்கா ஹெட்டுகட் 22, வெனியூவில் 25 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் ஆடின ஃபஸ்ட்டு பாலே லூஸ் ஷாட் தான். ஸோ மிஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரன் கிட்ட ஓடி இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அவரோட ஷாட்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவர் ஆடின விதம் வேறு. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ கண்டினியூஸாக ப்ளே பண்ணுறது இல்லை நினைக்கிறேன். சம்திங் ஷாட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லை. லாஸ்ட் மேட்ச் அவர் 33 ரன் அடிச்சிருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் செட் ஆகாத பேட்ஸ்மேன் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார். அவர் விக்கெட் ஆகிட்டு போன விதமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டாக மேக்ஸ்வெல் கையில் கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் பேட்டிங்கும் பண்ணலை. டபுள் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இருந்தாலும் கிராண்ட் லீக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா பவுலிங்கும் பண்ணுறாரு. டீசெண்டாக விக்கெட்டும் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஒலிவர் டேவிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு டக் அவுட்டு, ஹெட்ல 28 ஆவரேஜ், வெனியூவில் 19 ஆவரேஜ். ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு க்ரூஷியல் பிக்காக இருப்பார். நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் இவரை கொஞ்சம் பின்னாடி வைக்கணும். மேலே கொண்டு வர பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் 5, நம்பர் 6 வந்தார் அப்படின்னா ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஃபாஸ்ட்டாக ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அவர் 11ல் ஆடினாலுமே ரிஸ்க்காக போங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களோட செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க தண்டர்ஸ் அப்படின்னா ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம் பில்லிங்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஹெட்ல 26, வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ வெனியூ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ சாம் பில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17 ரன் இருப்பார். மொத்தமாக 20 பால் சம்திங் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 20 பாலுக்கு 17 ரன் ரொம்ப உருட்டி ஆடிட்டு இருந்தார். அப்போது ஒரு ரன் அவுட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டம்பில் படும், அது அவுட்டு. பட் யாருமே வந்துட்டு அப்பீல் பண்ணாத ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா அம்பேரும் மேலே போகலை. தேர்ட் அம்பேர்கிட்ட கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளே போட்டு பார்க்கல அது வந்து அவுட். அதாவது சாம் பில்லிங்ஸ் வந்து ரூல்ஸ் படி பார்க்கல 17 ரனில் அவுட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே அப்பீல் பண்ணாத ரீசனுக்காக அவரோட ஸ்கோரை 72 கொண்டு போய் முடிச்சிருந்தார். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸும் அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் லாஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒஸ்ட் டிசிஷனில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோயினிஸோட கேப்டன்சி லைவாக ஸ்டோயினிஸ் பார்த்துருந்தார் அந்த ரன் அவுட்டை கூட. பட் அவர் அப்பீல் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குள்ளே போகலாம். டேனியல் சாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ரீசன்ட் மேட்சஸில் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்காரு. ஒன்று பேட்டிங்கில் ஆடினார்னா பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்காரு. பட் பவுலிங்கில் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாருன்னா பேட்டிங் பெருசாக இல்லை. ஹெட்கட்டில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் 32 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு 22 இன்னிங்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் அதில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. பேட்டிங்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் பிக்காக உங்கள் டீமில் வந்து டேனியல் சாம்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. சிவிசிக்கு ஸ்மால் லீக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு பிக்காக டேனியல் சாம்ஸ் வந்து தெரிய வராது. அடுத்து கிறிஸ் க்ரீன் பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, வெனியூ பொறுத்த வரைக்கும் 29 இன்னிங்ஸில் 21 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. எது எப்படியோ கிறிஸ் க்ரீன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயரை பிக் பண்ணுங்கள். எப்படியாவது ட்ரீம் டீமில் வந்துருவார். ரீசன் என்ன அப்படின்னா டேனியல் சாம்ஸ்க்கு மேலே போன மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இவர் நல்லா போல் பண்ணுறாரு. ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு எந்த லெவலில் ஸ்கில்ஃபுல்லோடு போல் பண்ணணுமோ அந்த ஐடியாஸோடு போல் பண்ணுறாரு. ஒரு 40லேருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
டாம் ஆண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் இப்போ மோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்சுமே பெருசாக அவர் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸும் எடுக்கலை அப்படிங்கிறது தெரிய வருது. செகண்ட் போலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணும் அப்படின்னு. வெனியில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங்கில் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸும் சிவிசி, லாக்கி ஃபெர்குசன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக வெஸ்டேகர் ஹெட்கேட்டை பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டு, வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் போட்ட ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 26 ரன் கிட்ட கொடுத்துருந்தா நினைக்கிறேன். சம்திங் விக்கெட்டே எடுக்கல. பட் லாஸ்ட் ஒரே ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் ஒரு சூப்பரான பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருந்தாரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில். வார்னருக்கு அகேன்ஸ்டாக எந்த பேட்டிலும் இல்லை. பேன்கிராஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேன் ரிச்சர்ட்சன் 2 முறையும், ஜாம்பா சதர்லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒலிவர் டேவிஸை சதர்லேண்டும் கேன் ரிச்சர்ட்சனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆடம் ஜாம்பா பார்த்திங்க அப்படின்னா பில்லிங்ஸை ஒரு முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் தண்டர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா பேன்கிராஃப்ட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வார்னர் 2 பிளேயர்ஸும் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீனு, லாக்கி ஃபெர்குசன், வெஸ்டேகர் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 பிளேயர்ஸும் 7th ஆப்ஷனில் சங்கா ப்ளே பண்ணார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பெரிய இன்ஜுரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பெரிய இன்ஜுரி இல்லை அப்படின்னா மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 11ல் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ரெனகேட்ஸோட ஒரு பிளேயிங் 11. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்கார் கூட ஜாஸ் ப்ரௌன் ஓப்பன் பண்ண போகிறாரு. டிம் சைஃபர்ட்டு, ஜாக்கப் பெத்தேலு, லாரி ஈவன்ஸு, ஹார்வே மெக்கான்சி, ஸோ வில் சதர்லாண்டு, ஃப்ரான்ஸ் ஓனில்லு, ஸோ டாம் ஸ்டீவர்ட் ரோஜஸ், ஸோ ஆடம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சன் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸோட பிளேயிங் 11 இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸ் 5 to 6 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க எந்த மேட்சஸுமே ஆடலை. ஒரு பிக்கஸ்ட் விக்ட்ரியோட பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரன் ரேட்டோடு வின் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸ் ரொம்ப முக்கியமான டீம். அதாவது டாப் 4ல் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போது 4 ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமில் டாம் ரோஜஸ்ஸு, ஃபெர்கஸ் ஓனில் பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் போடுறாரு. ஆடம் ஜாம்பா, கேன் ரிச்சர்ட்சனு, வில் சதர்லேண்ட். இந்த 5 போலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸும் முடிக்கிறாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஜாக்கப் பெத்தேல் போல் பண்ணலக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் பெத்தேல்கிட்ட அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். மெக்கார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 14 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் 2-5, 2-1, ஸோ 2-3 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் டிஜிட்டை விட ரொம்பவும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவும் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஹிட் ஆர் மிஸ்டேக் அதில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இந்த சீசன் ஃபுல்லாக ஒன்லி மிஸ்டேக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பேட்டிங் செகண்ட் ட்ரை பண்ணலாம். இப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ச் அவங்களுக்கு சிக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ஸ்கோரில் கொண்டு முடிப்பாங்க. பட் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நியூ பாலில் நல்லா போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இல்லை. லாக்கி ஃபெர்குசன் ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணலாம். பட் லாக்கி ஃபெர்குசன் மட்டுமே நம்பி நியூ பாலில் இருக்கக்கூடிய, அதாவது பவர் பிளேயில் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் நம்ம நம்ப முடியாது. ஸோ அந்த டைமில் லாக்கி ஃபெர்குசனை மட்டும் மெக்கார் கொஞ்சம் பார்த்து ஆடினார் அப்படிங்கிற பட்சத்தில் நியூ பாலில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மெக்காருக்கு கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்லேயுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் ப்ரௌன் ஹெட் 19 வென்யூவில் 3 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு டீசெண்டான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இருக்கார். ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே ஹிட் ஆர் மிஸ்டேக்காக தான் இருக்காங்க இந்த பர்டிகுலர் டீமில். அதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த டீமுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் டிம் சைஃபர்ட் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா எஸ் ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடுறாரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ஒரு பெஸ்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவர் தெரிய வராரு. ஜாக்கப் பெத்தேல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாரி ஈவன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 ஆவரேஜ் ஹெட்டுகட்டில் வென்யூவில் 5 ஆவரேஜ். இவரெல்லாம் எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும். பட் டீம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. இப்போ 40 ரன்னுக்கு ஒரு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பொட்டன்ஷியல் வெளிப்படும். ஒரு 70 ரன்லேருந்து 80 ரன் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஆடி கொடுப்பாரு. லாஸ்ட் சீசன் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 பாலுக்கு 70 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கான்சி, ஹார்வே ரீசன்ட் ஃபார்ம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு நாட் அவுட்டில். ஹெட்கட்டில் 4 ஆவரேஜ், வென்யூவில் 3 ஆவரேஜ். ஸோ ட்ரை பண்ணுறது உங்களோட சாய்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விட்டுக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் தெரிய வருது.
நெக்ஸ்ட் வில் சதர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுங்கள். பட் ஹெட் 7 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டீமோட கேப்டனும் கூட 2 டீமோட கேப்டனும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஃபார்மில் இல்லை. அதில் சதர்லாண்டுக்கு 4 ஓவர் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் பேட்டிங் சான்ஸும் கிடைக்கும். அப்படிங்கிற ரீசனுக்காக முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயர் உங்கள் டீமில் சேஃபாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபெர்கசோனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூ ப்ளே பண்ணல, செகண்ட் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராது. டாம் ரோஜர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் நல்ல பிக்காக தான் இருப்பார். ஸோ 9 இன்னிங்ஸில் 97 ரன் அடிச்சு 11 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஸ்டாட்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இவர் ஹெட்டில் 3 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு, 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அதில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு ரோஜர்ஸு. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்டாட்ஸ். இந்த இடத்துல ஸ்டாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக்கில் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரோஜர்ஸ்க்கு நல்லா இருந்திருக்கு. ஆடம் ஜாம்போட ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டாக இருந்திருக்கு. ஹெட்டுகட்டில் 16 இன்னிங்ஸில் 22 விக்கெட்டு, வென்யூவில் 3 இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தூக்கியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாம்பாவை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணுறது இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. கேன் ரிச்சர்ட்சன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் சிபிசி 14 மேட்ச் ஆடி 17 விக்கெட் ஹெட்டுகட்டில், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃப்ராசர் மெக்காருக்கு வெஸ்டேகர் டேனியல் சாம்ஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹார்வி மெக்கான்சியை டேனியல் சாம்ஸ் ஒரு முறை, வெஸ்டேகர் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜாஸ் ப்ரோனை டேனியல் சாம்ஸ் க்ரீன் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பில் சதர்லாண்டை டேனியல் சாம்ஸ் வெஸ்டேகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ். ஸோ போத் டீம்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் தன்வி சங்கா ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் இருந்தாலும் இவரை நம்ம ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஹெட்டுகட்டில் 4 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டு, பட் வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ உள்ளே பிக் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேத்யூ கில்க்ஸ் வந்து உங்களுக்கு 11ல் ஆடினார்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இவர் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. வந்தார்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லியாம் ஹேச்சர் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஹெட்டுகட்டில், வென்யூவில் 1 இன்னிங்ஸ் ஆடி பவுல் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்து குரிந்தர் சந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட் சைடு ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூவில் 21 இன்னிங்ஸில் 15 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நிறைய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ்க்காக பாஸ்ட் சீசன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பவுலிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா, ஃபெர்கசோனியில் உட்கார வச்சு குரிந்தர் சந்து ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலியம் ஸ்டோ. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து இன்னொட்டாக எடுத்திருக்கு. ஒரு 4 விக்கெட் ஒரு 3 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. பட் பெருசான பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஜோனத்தன் வெல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான பேட்டர். போத் இன்னிங்ஸும் நம்ம வந்து நம்பிக்கையாக பிக் பண்ணலாம். பட் வென்யூ அவரேஜ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா 75%லேருந்து 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ இதில் நம்பிக்கையாக வந்து நம்ம பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ், வில் சதர்லாண்டு, கிறிஸ் கிரீன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட். இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. மொத்தமாக இதில் 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ், மேக்ஸிமம் 5 பிளேஸ் வரலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் இந்த ஸ்லாட்லேருந்து ஒரு 4 பிளேஸ் பிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ்லேருந்து வந்து நம்ம ஒரு 5 பிளேஸ் வந்து பிக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரீம் டீம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 75லேருந்து 100% இருக்கக்கூடிய பிளேஸில் 5 பிளேஸ் வந்திருந்தாங்க. லோ பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ் வந்திருந்தாங்க. பட் இந்த இடப்பட்ட பர்சன்டேஜ்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது 25லேருந்து 50 வரைக்கும் யாருமே வரல. அதுக்கு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா 50 to 75 பார்த்திங்க அப்படின்னா 5 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. ஸோ ஓவரால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா லைட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் ஹை பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ் வந்து ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்டு வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் இந்த 4 பிளேஸில். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கிறிஸ் கிரீனை வந்து முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நல்ல பிக்கப் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க. ஸோ மூணாவது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன் வந்து நல்ல டச்சில் இருக்கார். நல்லா விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கார். அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம வந்து லாக்கி ஃபெர்குசன் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து எனக்கு டவுட் இருக்குது வில் சதர்லாண்டு அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட். ஸோ இந்த 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சான்ஸ் கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சதர்லாண்டுக்கு தான். சைஃபர்ட் என்ன தான் டபுள் ஆப்ஷனாக இருந்தாலும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுறாரு. ஸோ ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்காது. பட் சதர்லாண்ட் டக் அவுட் ஆனாலுமே அவருக்கு பவுலிங் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இந்த 4 பிளேஸையும் இந்த ஸ்லாட்லேருந்து ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 50 to 75% இருக்கக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேஸ் இருக்காங்க.
இதில் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா பில்லிங்ஸ் மட்டும்தான். பில்லிங்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீமோட கேப்டன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். இதிலேருந்து மினிமமாக 2 மேக்ஸிமம் 3 போய்க்கலாம். பட் 2ன்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாப்பில் ஒரு 4 பிளேஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு போகலாம். பட் 3 அப்படின்னு சொல்லி போனால் கூட அது சாய்ஸஸ் யோஸ் தான். ஸோ வாய்ப்புகள் வச்சு நம்ம பார்க்கல பேன்கிராஃப்ட்டுக்கு செம ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு ஹெட் வென்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 70 வச்சிருக்காரு. நிறைய மேட்சஸ் நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. நான் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா பேன்கிராஃப்ட் வந்து இதில் நான் பிக் பண்ணிக்கிறேன். என்னோட செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனாக டேவிட் வார்னர் அப்படின்னு சொல்லி நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வார்னருக்கு பதிலாக. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதில் அதிகமாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேமரா பேன்கிராஃப்ட்டுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது 25லேருந்து 50% இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 பிளேஸ் இருக்காங்க. ஸோ 2 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸ்லேயும் 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் டபுள் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ ஜாசன் சங்கா பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கார். நெக்ஸ்ட்டு வெஸ்ஸேகரும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக பேட்டை விடுவார். ஸோ இந்த 2 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலி ஜாம்பா வந்து நான் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ கன்சிஸ்டன்சியாக ஹெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூலையும் கொஞ்சம் டீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்க்கு 2 விக்கெட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாம்பா வந்து டிஃபால்ட்டாக பிக் பண்ணிக்கிறேன். 3 பிளேஸ் வரைக்கும் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜசன் சங்கா, ஜாம்பா, வெஸ்ஸேகர் அப்படிங்கிற மாதிரி நான் போய்க்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜாம்பாக்கு பதிலாக கேன் ரிச்சர்ட்சன், ஜசன் சங்கா எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ஸேகர்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லோ பர்சன்டேஜ்லேருந்து வரக்கூடிய பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 பிளேஸ் வந்து இந்த ஸ்லாட்டில் இருக்காங்க. இதில் 3 பிளேஸ் வந்து ரெனகேட்ஸில் இருக்காங்க. இந்த 3 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லை. ஸோ இதில் தன்வீர் சங்கா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 11ல் ஆடல இருந்தாலும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ தன்வீர் சங்காவுக்கு வென்யூ ஆவரேஜ் பார்த்திங்க ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கு. விக்கெட்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ மொத்தமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்லா பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான். ருதர்ஃபோர்டு வந்து ஃபார்ம் அவுட்டு, லாரி ஈவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் டீம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. ஜாஸ் ப்ரோனோட ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது, 19 அப்படிங்கமா இருக்குது. வென்யூவில் 3 ரன் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு ஒரு மேட்ச் ஆடி. ஹார்வேக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒருத்தர் இல்லை 2 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியே ஆகணும். நீங்கள் ஃப்ரான்சர் மெக்கார்க் ஃப்ளாப் ஆவார்னு உங்கள் டீமில் யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஜாஸ் ப்ரோனை பிக் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா தன்வீர் சங்கா 11ல் இருந்தால் தன்வீர் சங்காட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ தன்வீர் சங்காவும் 11ல் ஆடல ப்ரோ, ஜாஸ் ப்ரோன் இருக்கார், மற்றபடி இந்த 4 பிளேஸ் இருக்கார் அப்படின்னா யாரோ ஒரு பிளேயர் புது பிளேயராக வருவாங்க. ஸோ இப்போ எப்போவுமே புது பிளேயராக வர பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே 50% மேலே போகிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அதில் லோ பர்சன்டேஜில் வரக்கூடிய பிளேயர் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் பேன்கிராஃப்ட் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வார்னர், ஜாசன் சங்கா, ஜக்கப் பெத்தேல், ஜோஸ் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸும், ஆல்ரவுண்டர்ஸில் கிரீன், சதர்லேண்ட், டேனியல்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்சன், ஃபெர்குசன், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ஸேகர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பிரிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஜக்கப் பெத்தேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆகிட்டார். ஸோ 37% வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படியும் 50% தான் இருப்பார். ஸோ அந்த ஸ்லாட்டில் மஸ்ட்டாக நீங்கள் வந்து இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கான கேப்டனாக தான் டேனியல்சன்ஸ் கொடுத்துருக்கோம். வெறும் 5% ட்ரை பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் பேன்கிராஃப்ட்டை பார்த்திங்க அப்படின்னா விசியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து விசி வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் துணை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.